தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் இதிகாசங்கள் புராணங்களுக்கு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இதிகாசங்கள் புராணங்கள் சம்பந்தப்பட்டது தான். ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு போயிட்டாங்க, வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதே கதாபாத்திரத்தில் நமக்கு வாழ்க்கை நடக்குது. என்ன ஒன்றே ஒன்று, அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த அந்த காலமும் அந்த ஸ்க்ரீனும் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி எதுவுமே மாறல. கர்ணன் இருந்தான், துரியோதனன் இருந்தான், ராமன் இருந்தான், ராவணன் இருந்தான், கிருஷ்ணன் இருந்தான். அப்படின்னா அதே கதாபாத்திரத்தில் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, காடுகளம் மாறி இருக்கிறது, நம்மளுடைய களம் மாறி இருக்கிறது. நாம் யாரும் இன்னும் மாறலை. நம்ம எல்லாம் ஏற்கனவே ஒரு பிறவி எடுத்தவர்கள் தான் இந்த பிறவியில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிறவியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம மனசு எதையும் தவிர்ப்பதற்கு யோசிக்குது, எதையுமே தவிர்க்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கதாபாத்திரத்தை நம்மளால் உணர முடியல. இந்த வாழ்க்கையுடைய பயனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அடையணும் அப்படிங்கிறது உள் மனசு ஏங்குது. பெரிய அரசியல்வாதி ஆகணும், நல்ல அமைச்சர், அரசியல்வாதி ஆகிட்டேன் சார், ரொம்ப நாள் அரசியல்வாதியாகவே இருக்கேன், அமைச்சர் ஆகணும், ரொம்ப நாள் அமைச்சராகவே இருக்கேன் சார், கூடுதல் பொறுப்பெல்லாம் எனக்கு கிடைக்கணும் சார், நான் நினைக்கிற இலாக்கா எனக்கு அமையணும். இப்படி ஒரு சிலர் நடிகர் ஆகணும் சார், நான் துணை நடிகராகவே இருந்துக்கிட்டு இருக்கேன், துணை நடிகையாகவே இருக்கிறேன், நான் நடிகை ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், இந்த கதாபாத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நடிக்கணும், நான் படம் இயக்கணும், நான் படம் தயாரிக்கணும், நான் இசையமைக்கணும். ஆனால் நான் அப்போலேருந்து இங்கே கிராமங்களில் தெரிஞ்ச இடங்களில் மட்டும் என்னுடைய இசை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்படி எல்லா துறைகள்லையுமே படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்குமே பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு அடையணுன்ற ஆசை, ஆர்வம், ஆனால் அது உள்ளே போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரத்தை ஆண்டவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏற்கனவே நடித்த கதாபாத்திரத்தை தான் திருப்பி கொடுக்குறான். என்றைக்குமே பாருங்க, ராவணன் நல்லவன் தான், ரொம்ப நல்லவன், நல்ல அரசன், நல்லவன், சிவபக்தன். இது ரொம்ப முக்கியமே அதான், ரொம்ப நல்ல சிவபக்தன். அதனால தான் ராவணனை ராமனால் எதிர்க்க முடியவில்லை, சிறந்த சிவபக்தனாக இருந்ததுனால. அந்த சிவபக்த நிலையை அழித்த பிறகுதான் ராவணனை எதிர்க்க முடிஞ்சுது. அப்ப நமக்குள்ள என்னன்னா, நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல வைராக்கியம் இருக்கு. ஆனா எதையுமே நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மனசை விட்டு தூக்கி எறிய விருப்பமே இல்லை. நம்ம முதல்ல இந்த உலகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ வேண்டும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மை ஏற்படணும், ஒரு தெய்வீக தன்மைன்னு அதுக்கு பேர். ஒரு தெய்வீக தன்மை ஏற்படணும். என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் தோழிகளே, என் தோழர்களே, உங்கள் அனைவரிட்டும் நான் கேட்குற ஒன்றே ஒன்று, ஒரு பிறப்பில் பிறந்துட்டோம், வந்துட்டோம், மனுஷனாக பிறந்துட்டோம், ஆடு மாடு இது மாதிரிலாம் பிறக்கலை, மனுஷனாக பிறந்துட்டோம்.
எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் பிறந்திருக்கிறோம். ஏறத்தாழ நம்ம எல்லாருமே ராஜா தான், எல்லாருமே ராஜா தான். நம்மளால ஒரு சில விஷயத்தை கொடுக்க முடியும். ஆட்டுக்கு கொடுக்கலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம், வானரங்களுக்கு கொடுக்கலாம், மனுஷாளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்ல மனசு இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையும். அது ஒரு சில நேரங்களில் வரும், சில நேரம் வரமாட்டேங்குது. ஆள் பார்த்து கொடுக்குறோம், ஆள் பார்த்து ஒரு வணங்கும் போது கூட குட் மார்னிங் சொல்கிறோம், ஒரு வணக்கத்தை வைக்கும்போது கூட ஆளை பார்த்து சில பேருக்கு வணக்கம் வச்சா இவனுக்கு போய் வணக்கத்தை வச்சுட்டோமே அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் உண்டு. இவனுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டோமே நினைக்கிறவங்க உண்டு. சில பேர் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, தெருவில் கடைசியில் நிற்பாங்க. இன்னொருத்தவங்களை விட்டு நம்ம வீட்டில் பத்திரிக்கை வைப்பாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, கல்யாண பத்திரிக்கை. அவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. அவன் வீட்டுக்குள்ள நீனே போய் பத்திரிக்கை வச்சிரு அப்படின்வாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குணம். அப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில வருத்தங்கள், சொல்ல முடியாத அவமானங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நாம் ஏதோ ஒன்றை துறப்பது கிடையாது. துறக்க வேண்டும். நம்ம ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நம்ம இது தேவையில்லை நல்லா தெரிஞ்சே அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல நாம தூக்கணும், முடிவு பண்ணுங்க. நம்ம கதாபாத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அணையை நீக்க வேண்டும். ஒரு பெரிய அணையை கட்டிட்டோம், தெரியாம கட்டிவிட்டோம், யாரும் தெரிஞ்சு கட்டலை. அந்த இதை தெய்வீக தன்மையை அடையும் பொழுதுதான் நம்ம முதல்ல நம்ம கேட்டை திறக்கலாம். அது கிடைக்காத வரைக்கும் நீங்க என்னன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, ஊதாரித்தனமா செலவு பண்ணுவோம். காசு சம்பாதிக்கிறத விட செலவு எக்கச்சக்கமா பண்ணுவோம். கடவுள் கடைசியில கொடுத்ததுக்கு அவர் ஒன்று நினைச்சுதான் கொடுப்பார். கடவுள், உலகத்துல கடவுள் உண்டு. ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவுகளும் அவன் தான் தீர்மானம் பண்றான், நம்புங்க. ஆனா அவன் தீர்மானம் பண்ண நம்ம அதுக்கான செயல்பாடுகளை பண்றதில்லை. அவன் நிறைய பணம் கொடுப்பான், அது எதுக்காக கொடுத்தான்னு தெரியாம நம்ம செலவு பண்ணிடுவோம். அவன் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தை நிப்பாட்டிடுவான். அப்போ வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம், அப்புறமா யாசகமே எடுக்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மை நமக்குள்ள வரல வச்சுக்கணும். அந்த தெய்வீகத்தன்மைங்கிறது நம்ம கிட்ட வரணும். அது வறண்டு போயிருக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் லிங்க்குள்ளே வாங்க, உடனே இங்கே இப்போ கேட்கலாம், தெய்வீகத்தன்மை என்னங்க? பட்டை போட்டுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, குத்துராட்ச கொட்டை போட்டுக்கிறது, நான் மாரியாத்தா கோயிலுக்கு போகிறது, காளியாத்தா கோயிலுக்கு போகிறது, கோயில கடையாக இருக்கிறது, எல்லா விரதமும் இருக்கிறது, இதுதான் தெய்வீகத்தன்மை? இல்லை, ப்ளீஸ், அது இல்லை. கலாச்சாரம் வேற, சம்பிரதாயம் வேற, சடங்குகள் வேற, தெய்வத்தன்மை வேற. இதை தான் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கலாச்சாரம் வேற, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், நமக்குன்னு ஒரு முறை இருக்கும், பாரம்பரியம் இருக்கும். அதை என்னைக்கும் நம்ம மாறக்கூடாது. முதல்ல அதுல தெளிவா இருக்கும். தீபாவளினா என்ன தைச்சு குளிக்கணும், அதான் நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை மாறக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் வாழ்த்து சொல்லணும், வாழ்த்துக்கள் வாங்கணும், அதை மாற்றிக்க கூடாது. சம்பிரதாயங்கள், வெள்ளிக்கிழமையில இப்படி பூஜை பண்ணணும், செவ்வாய்க்கிழமையில இப்படி பூஜை பண்ணணும், இந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும், பெரியவர்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணணும், சம்பிரதாயங்கள், சடங்குகள். கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும், குழந்தை பிறந்தா தீண்டல் காக்கணும், இறந்து போயிட்டா இத்தனை நாள் தீண்டல், சுத்தம் பார்க்கறதுன்னு பேர். சடங்குகள். ஒரு மனுஷன் முறையா சடங்குகள்லாம் பண்ணானா அவனுக்கு வியாதியே வராது, ரொம்ப நிம்மதியா இருப்பான். இது தெய்வத்தன்மை இல்லை. தெய்வத்தன்மைனா என்னன்னா தன்னை உணருதல். தன்னை உணருதல். இந்த உலகத்திலே பிரபஞ்சம் நம்மளை இயக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிரபஞ்சத்துக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
அதுக்கு தெய்வத்தன்மை இருந்தால் தான் இந்த ஸ்பிரிச்சுவலில் நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்மளால் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதை ஆணிவேராக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிறைய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகுது. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கனவுகளும் நிறைவேறப் போகுது. முதல்ல நம்ம இருக்கிட்ட ஏதோ ஒரு கெட்டது இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட தன்மை இருக்குது, ஏதோ ஒன்று நாம் உள்ளே அழுத்தி வச்சுருக்கோம். அதை தூக்கி எறிங்க. ஏதோ ஒன்றை நாம் வெறுக்க வேண்டும், துறக்க வேண்டும். அதை தூக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம், தெய்வீகத்தன்மையை அடைவோம். தினசரி காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கிட்டு அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க, அந்த அந்தாதி படிங்க. 20 நிமிஷம் அந்தாதி படிங்க. 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். இல்லையா 20 நிமிஷம் அமைதியாக இருங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். இனிது இனிது. நம்மளுடைய இனிமை எது தெரியுமா? நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, தனிமையாக இருப்பது. தனிமை இனியது. ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறவனுக்கு இன்னொருத்தொண்ட போய் பேசினா குழப்பம் தீராது. தனிமையாக நின்னோம்னா போதும், குழப்பம் தீர்ந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தன் மனமாக இருக்கட்டும், சுத்தமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க. என் தன்னை உணருங்க. நீங்கள் உணரணும். நம்மளை நாம் உணரணும். நமக்குள்ளே எல்லாம் இருக்குது. அப்படி உணரும் போது தெய்வீகத்தன்மை எப்படி உள்ளே வரும்? என்னால் இது முடியும், நான் பார்த்துப்பேன், எனக்கு நடந்துடும், நான் நல்ல இடத்துக்கு வந்துடுவேன். அதான் என்னுடைய தன்மை. இதுதான் தப்பு, நான் இது தப்பை பண்ணிட்டு இருக்கேன், இதை நிப்பாட்டணும். இந்த இடத்துல துரோகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த துரோகத்தை இன்னையோடு நிப்பாட்டுறேன். இந்த தன்மையை கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் தினசரி வீட்டு பூஜை பண்ணுங்க, வீட்டை விளக்கேற்றுங்க, வீட்டை இருட்ட வச்சிடாதீங்க. இருட்டு போயிட்டுனா வீடு மனசு இருண்டு போயிடும். வீட்டில் விளக்கேற்றினா தான் மனசு வெளிச்சம் இருக்கும், நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை வைங்க பிள்ளைகளா, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். தெய்வீகத்தன்மையை எல்லோரும் கொண்டு வருவோம். நம் மனசுக்கிட்ட இருக்கிற இருட்டையும் மனசில் இருக்கிற கெட்ட தன்மைகளையும் விரட்டி அடிப்போம். சுப செய்திகளை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். செய்யலாங்களா? வாழ்த்துக்கள்.